வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். நாட்டின் பல பிரதேசங்களில் வீசிய பலத்த காற்றினால் பல வீடுகள் சேதம். 3க்கும் அதிகமான பயணிகளை ஏற்றிச் செல்லும் முச்சக்கர வண்டிகளுக்கு எதிராக கடும் சட்ட நடவடிக்கை. போலீஸ் தலைமையகம் தெரிவிப்பு. சீனாவின் உள்ளூர் அதிகாரிகள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. இனி தொடர்வது விரிவான செய்திகள். 3க்கும் அதிகமான பயணிகளை ஏற்றிச் செல்லும் முச்சக்கர வண்டிகளுக்கு எதிராக இன்று முதல் கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவிக்கின்றது. முச்சக்கர வண்டியொன்றில் சாரதியுடன் மேலும் 3 பயணிகள் மாத்திரமே பயணிக்க முடியும் என போலீஸ் ஊடக பேச்சாளர் போலீஸ் அத்தியட்சகர் அஜித் ரோஹன குறிப்பிட்டுள்ளார். அதிகளவான பயணிகளை ஏற்றிச் செல்லும் போது விபத்துக்கள் ஏற்படின் அதிகளவான பாதிப்புகள் ஏற்படும். முச்சக்கர வண்டி சாரதிகளை தவிர பெரியவர்கள் 3 மாத்திரமே பயணிக்க முடியும். அதற்கு அதிகமான பயணிகள் பயணிப்பது சட்டத்திற்கு எதிரானது. அவ்வாறு செயற்படும் பட்சத்தில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். முச்சக்கர வண்டி சாரதிகளுக்கு தண்டப்பணம் விதிப்பது மற்றும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதை தவிர உரிமையாளர்களுக்கு எதிராகவும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். அதிக பயணிகளை ஏற்றிச் செல்லும் முச்சக்கர வண்டிகளை நீதிமன்றத்தில் ஒப்படைத்து நீதிமன்ற உத்தரவிற்கு அமைய அதனை கொண்டு செல்ல நடவடிக்கை எடுக்கப்படும். முச்சக்கர வண்டிகளில் இடம்பெறும் விபத்துக்களை குறைத்துக் கொள்ளும் நோக்கிலேயே இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அதிகளவான பயணிகளை ஏற்றிச் செல்வதிலிருந்து தவிர்த்துக் கொள்ளுமாறு முச்சக்கர வண்டி சாரதிகளிடம் கேட்டுக்கொள்கின்றோம். கடந்த ஏப்ரல் மாதத்திலிருந்து இதுவரையான காலப்பகுதியில் இடம்பெற்ற முச்சக்கர வண்டி விபத்துக்களினால் சுமார் 35 பேர் உயிரிழந்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சுட்டிக்காட்டியுள்ளார். சிரச வெசாக் வலயம் இன்றும் இடம்பெறவுள்ளது. சிரச வெசாக் வலயத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ள புத்த பெருமானின் பிரதம சீடர்களான சரியுத் மற்றும் முகலன் ஆகிய தேரர்களின் புனித சின்னங்களை தரிசிப்பதற்கான வாய்ப்பு இன்றும் பக்தர்களுக்கு கிட்டவுள்ளது. அத்துடன் வெசாக் அலங்கார பந்தல், வெசாக் கூடுகளை இன்றும் பார்வையிட முடிவதுடன் அன்னதான நிகழ்வுகளும் இடம்பெறவுள்ளன. அரசியல்வாதிகள், கலைஞர்கள் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் பலரும் சிரச வெசாக் வலயத்திற்கு இன்றைய தினமும் வருகை தரவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பெரும் எண்ணிக்கையிலான பக்தர்களின் வேண்டுகோளுக்கு அமைய சரியுத் மற்றும் முகலன் ஆகிய தீரர்களின் புனித சின்னங்களை மக்கள் தரிசிக்கும் பொருட்டு இன்றும் காட்சிப்படுத்த MTV MBC ஊடக வலையமைப்பை நிர்வகிக்கின்ற கேபிட்டல் மகாராஜா நிறுவனம் தீர்மானித்துள்ளது. இதனை அடுத்து நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் வருகை தரும் பக்தர்களுக்கு சரியுத் மற்றும் முகலன் ஆகிய தீரர்களின் புனித சின்னங்களை தரிசிப்பதற்கான வாய்ப்பு கிட்டியுள்ளது. சிரச வெசாக் வலயத்தின் 3ஆம் நாளான நேற்று புனித சின்னங்களை தரிசிப்பதற்காக சமய தலைவர்கள், அரசியல்வாதிகள், பிரமுகர்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் பலரும் வருகை தந்திருந்தனர். சிரச வெசாக் வலயத்தில் அமைக்கப்பட்டுள்ள இலங்கையின் மிக நீளமான வெசாக் அலங்கார பந்தலை பார்வையிடுவதற்காக நேற்றைய தினமும் பெருந்திரளான மக்கள் வருகை தந்திருந்தனர். முப்பது அடி உயரமும் 396 அடி நீளமும் கொண்டு நிர்மாணிக்கப்பட்டுள்ள இந்த அலங்கார பந்தலில் சுமார் 1,40,000 மின்குமிழ்கள் பொருத்தப்பட்டுள்ளன. சிரச வெசாக் வலயத்திலுள்ள வெசாக் அலங்கார பந்தல்களும் மக்களின் அமோக வரவேற்பை பெற்றுள்ளன. இதேவேளை நாட்டின் பிரபல கலைஞர்களின் பக்தி கீத இசை நிகழ்ச்சி சிரச வெசாக் வலயத்தில் நேற்றும் இடம்பெற்றது. இதேவேளை பாரம்பரிய பொம்மலாட்ட நிகழ்வுகள் சிரச வெசாக் வலயத்தை மேலும் வர்ணமயப்படுத்துகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும். நாட்டின் பல்வேறு பிரதேசங்களை ஊடறுத்து நேற்று வீசிய பலத்த காற்றினால் பல வீடுகள் சேதமடைந்துள்ளன. வடக்கு, கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களின் சில பிரதேசங்களில் பலத்த காற்றினால் சுமார் 200 வீடுகளுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளது.
மட்டக்களப்பு மாவட்டத்தின் கோரளைப்பேற்று தெற்கு ஊத்துச்சேனை மற்றும் வடமுனை ஆகிய பகுதிகளில் பலத்த காற்று வீசியதாகவும் இதனால் சுமார் 80 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. சுமார் 40 வீடுகள் தற்காலிக பகுதியளவில் சேதமடைந்துள்ளதாகவும் இடம்பெயர்ந்த மக்கள் பிரதேச பாடசாலை ஒன்றில் தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு மாவட்டத்தின் பொதுக்குடியிருப்பு பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட சில பகுதிகளில் நேற்றைய தினம் பலத்த காற்று வீசியதாக தெரிவிக்கப்படுகிறது. தேவிபுரம், சுதந்திரபுரம், ஓடையார்கட்டு வடக்கு மற்றும் தெற்கு ஆகிய பகுதிகளில் வீசிய காற்றினால் 120 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக பிரதேச செயலாளர் எஸ் ஜெயகாந்தன் குறிப்பிட்டார். காற்றினால் வீடுகளின் குறுக்கே முறிந்து விழுந்த மரங்களை மக்கள் படையினருடன் இணைந்து பாதுகாப்பாக அகற்றி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். அரசு சார்பற்ற நிறுவனங்களினால் நிர்மாணித்துக் கொடுக்கப்பட்ட வீடுகள் சிலவும் காற்றினால் சேதமடைந்துள்ளதாக பிரதேச செயலாளர் சுட்டிக்காட்டினார். காற்றினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்குவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் எஸ் ஜெயகாந்தன் மேலும் குறிப்பிட்டார். பிபில மற்றும் மதகம பிரதேச செயலாளர் பிரிவுகளை ஊடறுத்து நேற்றிரவு வீசிய பலத்த காற்றினால் 25 வீடுகள் சேதமடைந்துள்ளன. இது பலத்த காற்றினால் சுமார் 10 வீடுகள் முழுமையாக சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கலுல்வெல, கொடப்போவ, நன்னபுராவ, அநாட்டுமுல்ல உள்ளிட்ட சில கிராமங்கள் இந்த பலத்த காற்றினால் பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளன. மின்கம்பி மீது மரமொன்று முறிந்து விழுந்தமையால் நேற்றிரவு முதல் இன்று அதிகாலை வரை பிரதேசத்தின் அநேகமான பகுதிகளுக்கான மின் விநியோகமும் தடைப்பட்டிருந்தது. சீமலாண்டுவ பிரதேச செயலாளர் பிரிவை அண்மித்து நேற்றிரவு வீசிய பலத்த காற்றினால் சேதம் ஏற்பட்டுள்ளது. இந்த காற்றினால் சுமார் 60 வீடுகள் சேதமடைந்துள்ளதாக மொனராகல மாவட்ட இடர் முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவிக்கிறது. மகா கழுல் கொள்ள, பிபிவேயாய, 19ஆம் கட்டை, தாமலுவ, புத்கம, 9ஆம் கட்டை உள்ளிட்ட பல பிரதேசங்கள் இது பலத்த காற்றினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக நமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். ஹம்பாறை தமன பகுதியை ஊடறுத்து வீசிய காற்று காரணமாக பல வீடுகள் சேதமடைந்துள்ளன. தேவாலகித, பள்ளிம்ஹோய, வட்டினாகல உள்ளிட்ட சில கிராமங்கள் காற்றினால் பாதிக்கப்பட்டுள்ளன. இது அனக்கத்தினை அடுத்து வீடொன்றின் மீது மரமொன்று முறிந்து விழுந்துள்ள அதேவேளை குறித்த பகுதிகளுக்கான மின் விநியோகமும் தடைப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அம்பாறை மாவட்டத்தின் லகுகல, மககலுகொல்ல, ஹுலங்முகி ஆகிய பிரதேசங்களில் வீசிய பலத்த காற்றினால் சேதம் ஏற்பட்டுள்ளது. இது சம்பவத்தினால் 15 வீடுகளுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளதாக நமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். சேதமடைந்த வீடுகளை திருத்துவதற்கான உதவிகளை வழங்க நடவடிக்கை எடுப்பதாகவும் லகுகல பிரதேச செயலாளர் குறிப்பிட்டார். ஐக்கிய தேசிய கட்சி இன்றைய தினம் ஊடகவியலாளர் சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்திருந்தது. கட்சியின் பொதுச் செயலாளர் திச அத்தநாயக்க இந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்டார். எனக்கு மிக சிறந்ததொரு வெசாக் வாழ்த்து செய்தி கிடைத்தது. அதனை காண்பிக்க வேண்டும் என்பதற்காகவே எடுத்து வந்துள்ளேன். நீங்கள் இதனை காண்கின்றீர்கள் என நம்புகின்றேன். மிகவும் சிறந்ததொரு வெசாக் வாழ்த்து செய்தி. பொதுமக்கள் சிந்திக்கும் விதத்தை பாருங்கள். பால்மா, சமையல் எரிவாயு ஆகியவற்றின் விலைகளை அதிகரிக்க இடமளிக்க மாட்டேன் என ஜான்சன் பெர்னாண்டோ அண்மையில் தெரிவித்திருந்தார், உறுதியாக கதைத்திருந்தார். அவ்வாறான கருத்தை அவர் வெளியிடும் போது 15 ரூபாவினால் பால்மாவின் விலை அதிகரிக்குமாறு பால்மா நிறுவனங்கள் கோரிக்கை விடுத்திருந்தன. எனினும் பால்மா நிறுவனங்கள் பால்மாவின் விலையை 15 ரூபாவால் அதிகரிக்குமாறு கோரிக்கை விடுத்திருந்த வேளையில் 400 கிராம் பால்மாவின் விலை 61 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இது நியாயமற்ற செயல் அல்லவா? கந்தலாய் மற்றும் திம்புலாகல பகுதிகளில் மின்னல் தாக்கி 2 உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது.
விவசாய நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்த சந்தர்ப்பத்தில் குறித்த இருவரும் மின்னல் தாக்கத்துக்கு இலக்கானதாக இடர் முகாமைத்துவ நிலையம் குறிப்பிட்டுள்ளது. இதற்கமைய மின்னல் தாக்கத்துக்குள்ளாகி வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 30 உயர்வடைந்துள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் இன்றைய தினம் இடியுடன் கூடிய பலத்த மழை பெய்யக்கூடும் என திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. கடந்த சில நாட்களாக நிலவிய உஷ்ணமான காலநிலை மாற்றம் அடைந்து மீண்டும் மழை பெய்வதற்கான சாத்தியக்கூறுகள் தென்படுவதாக திணைக்களத்தின் கடமை நேர வானிலை நிபுணர் தெரிவித்தார். மேல் தென் மாகாணங்களில் சில பகுதிகளில் பிற்பகல் அல்லது இரவு வேளையில் மழை பெய்யக்கூடும் எனவும் மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் எதிர்வு கூறப்பட்டுள்ளது. கொலன்ன பகுதியில் உள்ள பாடசாலைகளில் கணனிகள் சில திருடப்பட்டமை தொடர்பில் இன்றைய தினம் விசேட விசாரணைகள் இடம்பெறவுள்ளதாக சப்ரகமுவ மாகாண முதலமைச்சர் மஹிபால ஹேரத் தெரிவித்துள்ளார். ரத்னபுரி கொலன்ன கல்வி வலயத்தில் உள்ள பாடசாலைகளில் கணனி திருடப்படுவது தொடர்பிலான தகவல்கள் வெளியாகியுள்ளன. தமது கல்வி வலயத்தில் உள்ள 24 பாடசாலைகளில் கணனிகள் மற்றும் கணனிகளின் பாகங்கள் திருடப்பட்டுள்ளதாக எம்லிபிட்டிய வலய கல்வி பணிப்பாளர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் கொலன்ன எம்லிபிட்டி மற்றும் பனாமுர போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இதன் காரணமாக பிரதேசத்தில் உள்ள பாடசாலைகளில் மாணவர்களுக்கு தகவல் தொழில்நுட்பத்தை கற்பித்தல் சிக்கல் நிலை தோன்றியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த விடயம் தொடர்பில் போலீஸ் ஊடக பேச்சாளர் போலீஸ் அத்தியட்சகர் அஜித் ரோஹனவிடம் வினவிய போது குறித்த போலீஸ் நிலையங்களில் இது தொடர்பில் முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். பாராளுமன்ற உறுப்பினர் துமிந்த சில்வாவை கைது செய்யுமாறு பிடியாணை பிறப்பிக்க முடியாதென கொழும்பு மேலதிக நீதவான் பிரசன்ன அல்விஸ் இன்று அறிவித்தார். பாரத லட்சுமண் உள்ளிட்ட 4 கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பிலான சந்தேக நபர்கள் இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட சந்தர்ப்பத்தில் பாதிக்கப்பட்ட தரப்பினர் சார்பில் ஆஜரான சட்டத்தரணி உபுல் குமார பெரும விடுத்த வேண்டுகோளை நிராகரித்து நீதவான் இந்த அறிவிப்பை விடுத்தார். துமிந்த சில்வாவை கைது செய்வதற்கு குற்றப்புலனாய்வு திணைக்களம் பிடியாணை பிறப்பிக்குமாறு இதுவரை வேண்டுகோள் விடுக்காமையால் அவருக்கு எதிராக தன்னால் பிடியாணை பிறப்பிக்க முடியாது என கொழும்பு மேலதிக நீதவான் இதன்போது குறிப்பிட்டார். பாதிக்கப்பட்ட தரப்பினரால் இதற்கு வேறு ஏதேனும் நடவடிக்கைகள் எடுக்க முடியுமாயின் நீதிமன்றத்தினால் அதற்கு எந்த தடையும் இல்லை என மேலதிக நீதவான் தெரிவித்தார். இது தொடர்பாக சட்டமா அதிபர் ஆலோசனை வழங்கியுள்ளாரா என சட்டத்தரணி உப்புல் குமார பெரும நீதிமன்றத்தில் வினவினார். எனினும் சட்டமா அதிபர் இந்த விடயம் தொடர்பாக இதுவரை எவ்வித ஆலோசனைகளையும் வழங்கவில்லை என இதற்கு பதிலளித்த குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பிரதி போலீஸ் அத்தியட்சகர் ஷானி அபேசேகர தெரிவித்தார். இதேவேளை சந்தேக நபர்களுக்கு பிணை வழங்குவதற்கு இடையூறுகளை ஏற்படுத்தும் பொருட்டே பாரத லட்சுமண் பிரேமச்சந்திரவின் புதல்வியான ஹிருணுகா பிரேமச்சந்திரவுக்கு மரண அச்சுறுத்தல் இருப்பதாக கூறப்படுவதாக சந்தேக நபரான அனுரோதுஷா ரெட்டி மேல் சார்பில் ஆஜரான சட்டத்தரணி தனுஜா பிரேமரத்ன சுட்டிக்காட்டினார். சந்தேக நபர்களை எதிர்வரும் 22ஆம் தேதி மீண்டும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு நீதவான் இதன்போது உத்தரவிட்டார். இதேவேளை பார்லிமெண்ட் உறுப்பினர் துமிந்த சில்வா சார்பில் சட்டத்தரணி ஒருவர் ஆஜராவதற்கு உரிமை இருப்பதாக கொழும்பு மேல் நீதிமன்றம் இந்த தீர்ப்பு வழங்கியது. துமிந்த சில்வா சார்பில் ஆஜராவதற்கு சட்டத்தரணி ஒருவருக்கு சந்தர்ப்பம் வழங்க முடியாது என கொழும்பு மேலதிக நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்புக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டை பரிசீலனைக்கு எடுத்துக்கொண்ட சந்தர்ப்பத்தில் கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி சுனில் ராஜபக்ச இந்த தீர்ப்பை வழங்கினார். முன்னாள் உலக டென்னிஸ் சாம்பியனான ஸ்பெயினின் ஸ்வான் கார்லோஸ் பெரடோ மெட்ரிட் பகிரங்க டென்னிஸ் போட்டிகளின் முதல் சுற்றிலிருந்து வெளியேறியுள்ளார். ரஷ்யாவின் ஈகோ என்றுவிடம் தோல்வியை தழுவியதை அடுத்தே அவர் வெளியேறியுள்ளார். ஸ்பெயினின் மெட்ரிட்டில் இந்த போட்டி இடம்பெற்றது. இந்த போட்டியின் முதல் சுற்றில் ஈகோ என்று 6-4 என்ற செட் கணக்கில் வெற்றி பெற்றார். அதனைத் தொடர்ந்து 2வது சுற்றில் பங்கு பெற்ற ஈகோ என்று 7-6 என்ற கணக்கில் வெற்றியீட்டினார். உலக டென்னிஸ் தரப்படுத்தலில் ஈகோ என்று 78வது இடத்தினை வகிக்கின்றார். விளையாட்டு வீரர்களுக்கு பந்து தெளிவாக தெரியும் என முதற் தடவையாக இந்த போட்டி நீல நிற மைதானத்தில் நடைபெற்றமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் நமது மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. நமது மணித்தியால செய்திகளை 2:25 எதிர்பாருங்கள். வணக்கம்.